எபிசோட் 10. லோக்கியை பார்த்து வெட்கப்பட்டு கொண்டு ஸ்ருதி உள்ளே செல்லவும், தன்னை போலதான் அவளுக்கும் தன்னை பார்க்கும்போது உள்ளுக்குள் புதுவித உணர்வு தோன்றியிருக்க வேண்டும். அதனால்தான் அவள் தன்னை பார்ப்பதை தவிர்த்துவிட்டு உள்ளே சென்று விட்டாள் என்று புரிந்தது. உடனே லோகேஷ் வேகமாக ஸ்ருதியை காண அவன் அரைக்கதவை திறந்து உள்ளே சென்றான். லோகேஷ் வந்தது தெரியாமல் இங்கே ஸ்ருதி மெத்தையில் குப்புற படுத்துக்கொண்டு, ஐயோ ஐயோ, குட்டி பிசாசு, இப்படி அடி நீ அவனை ஓப்பனா சைட் அடிப்ப? அவன் வேற உன்னையே முழுங்குற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அது தெரிஞ்சும் நீ அவனை எவ்வளவு தைரியமா சைட் அடிச்சிட்டு இருப்ப என்று தன்னைத்தானே திட்டி கழுவி ஊற்றி கொண்டிருந்தாள். அவள் புலம்புவதை கேட்டுக்கொண்டே சத்தமில்லாமல் அவள் அருகில் நெருங்கி வந்தவன், ஆஹா, நான் பார்த்தா என்ன, நீ என்ன எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வாட்டி வேணாலும் சைட் அடிக்கலாம் என்று ஸ்ருதியின் பின்னால் இருந்து அவள் மேல் சாய்ந்தபடி பேசினான். இப்படி சத்தமில்லாமல் திடீரென்று வந்து தன் மேல் சாய்ந்து நிற்பவனை கண்டதும் ஏற்கனவே தாறுமாறாக துடித்துக் கொண்டிருந்த அவள் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அதை அவள் மீது சாய்ந்திருந்த லோகேஷால் உணர முடிந்தது. உடனே அவள் மேலிருந்து எழுந்தவன், ஏய் ஸ்ருதி, என்ன இது, உன் இதயம் இவ்ளோ வேகமா துடிக்குது என்று குப்புறப்படுத்திருந்த ஸ்ருதியை திருப்பி அவள் கன்னத்தை பிடித்து அவள் முகத்தை நிமிர்த்தி பார்த்து கேட்டான். லோகேஷின் கண்களை ஒரு நிமிடம்தான் பார்த்திருப்பாள். அவன் கண்களை பார்த்த மறுநொடி தன் கண்களை மூடிக்கொண்டு தன் முகத்தை அவனிடம் மறைக்க வழி தெரியாமல் அவன் மார்பிலேயே தன் முகம் புதைத்து மறைத்து கொண்டாள். அதில் சிரித்தவன் ஸ்ருதியை இறுக்கமாக காற்று கூட புக முடியாத அளவிற்கு இறுக்கி அணைத்தவன், என்ன குட்டி பிசாசு, நேத்து நைட்டு வரைக்கும் என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்த, இப்ப என்ன பார்த்ததும் வெக்கம் பயமெல்லாம் என்றான். அவன் மார்பில் முகம் புதைத்திருந்தவள், என்னது குட்டி பிசாசா, நானா என்றவள், நேத்து வரைக்கும் உனக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனால எனக்கு உன்கிட்ட அப்படி பேசுறதுக்கு ஒன்னும் சிரமமா இல்ல. ஆனா என்று அவள் நிப்பாட்ட, என்ன ஆனா சொல்லு என்றான் அவளை மேலும் இறுக்கி அணைத்துக் கொண்டே. அவன் கைக்குள் அவன் வாசனையை உணர்ந்தவளுக்கு லோகேஷின் பிரத்யேக நறுமணம் அவளை ஏதோ செய்ய அவன் கைக்குள் இருந்து தன்னை பிரித்து கொண்டவள் அவனை பார்க்காமலேயே, உனக்கு கண்ணு தெரியும்னு எனக்கு தெரிஞ்சதும் முதல்ல எனக்கு ஞாபகம் வந்தது, நேத்து நைட்டு நான் உன் முன்னாடி ட்ரெஸ் மாத்தினதுதான். நீ வேணும்னே நேத்து என்கிட்ட பொய் சொல்லி நான் ட்ரெஸ் மாத்துறப்போ நீ என்ன முழுசா பார்த்துட்டேன்னு உணர்ந்ததும் என்னன்னு தெரியல, எனக்கு அதுக்கப்புறமா உன்னை நேரா பார்க்கவே முடியல என்றாள். அதை கேட்டவனுக்கு நேற்று நடந்தது நினைவில் வர ஸ்ருதியை சேலை இல்லாமல் பார்த்தவனுக்கு இப்பொழுதும் தன் உடலில் பரவும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த சிரமமாக இருந்தது. நான் உன்னை முழுசா எதுவும் பார்க்கலையே என்றான் குறும்பாக. இவ்வளவு நேரம் அவனை பார்த்து பேச முடியாமல் திணறியவள் அவன் பதில் கேட்டதும் சட்டென்று நிமிர்ந்து லோகேஷை பார்த்து, பொய் சொல்லாத, எனக்கு தெரியும் நீ என்ன முழுசா பார்த்துட்டேன்னு என்றாள் வெட்கத்தில் சிவந்த முகத்தோடு. இல்லையே, நீ சேலைய கழட்டும் போது உன்னை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம்தான் நீ ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போய் ட்ரெஸ் மாத்திக்கிட்டியே, அப்புறம் எப்படி நான் உன்னை முழுசா பார்த்திருப்பேன் என்றான். அவன் பேசியதை கேட்டு அவனை முறைத்தவள், நல்ல யோசிச்சு பதில் சொல்லு, நீ என்ன முழுசா பார்க்கல அப்படித்தானே என்றாள். அவனும் சிறிதும் யோசிக்காமல், பார்க்கல என்றான். அவன் பதிலை கேட்டு கடுப்பானவள், டேய் லோக்கி, ஏண்டா இப்படி பொய்யா பேசிட்டு இருக்க? நேத்து நான் ட்ரெஸ்ஸிங் ரூம் போய் ட்ரெஸ் மாத்தும் போது நீ என்ன முழுசா பார்க்கவே இல்ல என்றாள். நீ ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ட்ரெஸ் மாத்துறப்போ நான் அந்த பக்கம் திரும்பி படுத்திருந்தேன், அப்புறம் எப்படி நான் உன்னை பார்த்திருக்க முடியும் என்றான். நானும் உனக்கு கண்ணு தெரியுங்கிற உண்மை எனக்கு தெரியற வரைக்கும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உனக்கு கண்ணு தெரியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்பதான் எனக்கு தோணுச்சு என்றாள். அப்படி என்ன தோணுச்சு என்றான் லோகேஷ் சற்று பதற்றமாக. அவன் அருகில் நெருங்கி வந்தவள், நான் ட்ரெஸ் மாத்திரப்போ நீ எப்படி படுத்திருந்தியோ அத மாதிரி படு என்றாள். என்ன படுக்கணுமா? அதெல்லாம் முடியாது என்றான் லோகேஷ். சரி, படுக்க வேண்டாம் என்றவள், உனக்கு கண்ணு தெரியாதுன்னு சாதாரணமா நினைச்சிட்டு நான் நேத்து ட்ரெஸ்ஸிங் ரூம் கதவை சாத்தவே இல்ல. ட்ரெஸ் மாத்திட்டு நான் வெளியே வர்றப்போதான் நீ படுத்திருந்த இடத்துக்கு நேரெதிரா இருந்த கண்ணாடிய பார்த்தேன். அதை பார்த்ததுமே எனக்கு டவுட் வந்துச்சு. சரின்னு உன் பக்கத்துல வந்து உன்ன மாதிரியே அந்த கண்ணாடிய பார்த்து படுத்து பார்த்தேன். அப்பதான் ட்ரெஸ்ஸிங் ரூம் இங்க இருக்கிற இந்த கண்ணாடி வழியா பார்த்தாலே நல்ல தெளிவா தெரியுதுன்னு கவனிச்சேன். சரி, உனக்கு தான் கண்ணு தெரியாதுன்னு நான் அப்ப அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா இன்னைக்கு உனக்கு கண்ணு தெரியுங்கிற விஷயத்த தெரிஞ்சதும்
என்னோட சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சு என்றவள் அவன் அருகில் வந்து லோகேஷின் சட்டையை பிடித்து, ஏய், ஒழுங்கா உண்மையை சொல்லிடுறா ராஸ்கல், இல்ல நடக்கிறதே வேற என்றாள். ஸ்ருதி இப்படி யோசித்து தான் அவளை கண்ணாடி வழியாக பார்த்ததை கண்டுபிடித்து விட்டாள் என்று தெரிந்ததுமே லேசாக லோகேஷிற்கு வியர்த்து விட்டது. இவளிடம் உண்மையை ஒப்புக்கொள்ள கூடாது என்று நினைத்தவன், ஏய், என்ன நீ ஒரு பிரசிடென்ட பார்த்து ராஸ்கல் அது இதுன்னு பேசுற என்றான் பொய்யான கோபம் வந்தவனாக. டேய், நீ இப்படியெல்லாம் பேசினா நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல, இந்த ஸ்ருதியை ஏமாத்தவே முடியாது. ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்க, இல்ல அவ்வளவுதான் நான் ஊரை கூட்டி அவங்க பிரசிடென்ட் பண்ண காரியத்தை பாருங்கன்னு சொல்லிருவேன் என்றாள். ஏய், என்ன சும்மா என்ன பூச்சாண்டி காட்டி பயமுறுத்துனா நான் பயந்துருவேனா? நீ யார்கிட்ட வேணா போய் சொல்லு, இதுக்கெல்லாம் நான் பயந்தவன் இல்ல என்று திமிராக மெத்தையில் சாய்ந்து தலைக்கு கை கொடுத்து படுத்துக் கொண்டான். ஓஹோ, உனக்கு அவ்வளவு தைரியமா? இப்ப பாக்குற உன் தைரியத்தை என்று சொல்லிக்கொண்டே, ஆன்ட்டி, அங்கிள், உங்க மகன் என்ன செஞ்சான் தெரியுமா என்று சத்தமிட்டபடி அங்கிருந்து கதவை நோக்கி செல்ல போனாள். மெத்தையில் படுத்திருந்த லோகேஷ் தன் அப்பா அம்மாவை ஸ்ருதி அழைக்கவும் வேகமாக எழுந்து அவள் கையை பிடித்து வெளியே செல்ல விடாமல் இழுத்தான். அவன் இழுத்த வேகத்தில் அவன் மீது போய் ஸ்ருதி மோத அவள் மோதியதும் தடுமாறியவன் மெத்தையில் ஸ்ருதியை கட்டிக்கொண்டு சரிந்தான். அவன் மேல் விழுந்தவள், டேய் ராஸ்கல், எதுக்குடா என்னை இழுத்த? நான் அங்கிள் ஆன்ட்டி கிட்ட உண்மையை சொல்லிடுவேன்னு பயந்துதானே என்னை இழுத்த? ஒழுங்கா என்னை விடுடா என்று அவன் மேல் இருந்து எழுந்திருக்க போக, ஆஹா முடியாதுடி குட்டி பிசாசு என்றவன் அவளை மெத்தையில் சரித்து அவள் மேல் படுத்துக் கொண்டான். டேய் ஃப்ராடு, பொய்க்காரா, ராஸ்கல், என்னை விடுடா, என் மேல இருந்து எழுந்துருடா, நான் ஆன்ட்டி கிட்ட உன்னை பத்தி சொல்லாம விட மாட்டேன் என்று விடாமல் அவள் புலம்ப. ஏய் குட்டி பிசாசு, இப்ப எதுக்கடி இவ்வளவு சத்தம் போடுற? ஆமா, அந்த கண்ணாடி வழியா நீ ட்ரெஸ் மாத்துறப்போ நான் உன்னை பார்த்தேன். ஆனா முழுசா பார்க்கல. நீ பிளவுஸ கழட்டும் போது நான் கண்ணை மூடிக்கிட்டேன். போதுமா? நான் உன்னை முழுசா எதுவும் பார்க்கல, சரியா என்றான். ஆஹா, பொய் சொல்லாதடா என்றாள். ஏய், சத்தியமா சொல்றேன்டி குட்டி பிசாசு, நான் உன்னை முழுசா பார்க்கல, இது என் மேல சத்தியம் என்றான். அவன் மீதே சத்தியம் செய்த பின்பு அவனை நம்பாமல் அவளால் இருக்க முடியவில்லை. அதன் பின்பு அமைதியானவள், சரி சரி, என் மேல இருந்து எழுந்துரு, நான் உன்னை நம்புறேன், போதுமா என்றாள். முடியாது என்றான். இப்ப ஒழுங்கா எழுந்திருக்க போறியா, இல்ல நான் ஆன்ட்டிய மறுபடியும் கூப்பிடட்டுமா என்றாள். எழுந்திருக்க முடியாதுடி, நீ யார வேணா கூப்பிட்டுக்கோ என்றவன் அவள் மீது வசதியாக படுத்துக்கொள்ள, கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப தான் பேசுற நீ, பாவமேனு என்கிட்ட பொய் சொல்லி என்னை ஏமாத்தினாலும் பரவாயில்லன்னு உன்னை பத்தி யார்கிட்டயும் சொல்லாம இருந்தேன் பாரு, என்ன சொல்லணும் என்றவள். இதோ பாரு, கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், ஒழுங்கா என் மேல இருந்து எந்திரிக்க போறியா, இல்ல ஆன்ட்டி அங்கிள் எல்லாரையும் கூப்பிடட்டுமா என்றாள். முடியாது, நீ முடிஞ்சா கூப்பிட்டுக்கோ என்றான். இருடா ராஸ்கல், இப்பவே கூப்பிடுறேன் என்று வாசலை பார்த்து, ஆன்ட்டி என்று அவள் வார்த்தையை முடிக்கும் முன் அவள் கன்னத்தை பிடித்து திருப்பி குனிந்து அவள் இதழில் முத்தமிட ஆரம்பித்தான். இதை சற்றும் எதிர்பாராதவள் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தவள் பின் சுதாரித்துக் கொண்டவள் என்று அவன் இதழில் இருந்து தன் இதழை பிரிக்க முயன்றவள் அது முடியாமல் போகவே அவன் முதுகில் அடித்துக்கொண்டே தன்னை அவனிடமிருந்து பிரிக்க முயற்சித்தாள். ஆனால் அது எல்லாம் அவனை எதுவும் செய்யவில்லை. அவள் முனகல் சத்தத்தை கேட்டவன் மேலும் தன் முத்தத்தை தீவிரப்படுத்தி முத்தமிட்டவன். அவன் முத்தத்தில் அவள் சத்தம் அடங்கியதும் அவளை விடுவித்தவன். இதோ பாரு, என்னை பத்தி ஏதாவது வெளியே பேசுன, இதுதான் உனக்கு தண்டனை என்றான் அவள் மேலிருந்து எழுந்து கொண்டே. சொல்ல வேண்டா, உன்னை பத்தி நீ என்னை ஏமாத்தி கல்யாணம் செஞ்சுக்கிட்டது, கண்ணு தெரியாம நடிச்சது எல்லாத்தையுமே சொல்லுவேன். உன் அம்மா அப்பா கிட்ட சொல்லுவேன். என்னடா பண்ணுவ என்றாள் கட்டிலில் இருந்து தன் பனியனை சரி செய்து கொண்டே. கட்டிலில் இருந்து எழுந்தவளை மீண்டும் கட்டிலில் தள்ளி அவள் இதழில் அழுந்த முத்தமிட்டவன். நமக்குள்ள நடந்தத யார்கிட்டயாவது சொன்ன, உனக்கு இப்படிதான் தண்டனை கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதையும் மீறி நீ உண்மைய சொன்னா இதை விட பெரிய தண்டனை உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ என்றவன் அவள் கண்களை பார்த்து, இனி நீயே நினைச்சாலும் என்னை விட்டு போக முடியாது, உன்னை என்கிட்ட இருந்து போக விடவே மாட்டேன் என்றான். ரொம்ப பாவங்க நம்ம ஸ்ருதி புள்ள. இந்த ஜனாதிபதி நம்ம ஸ்ருதி பிள்ளைய என்னென்ன பாடுபடுத்த போறான்னு தெரியலையே. அப்பாடா, ஒரு வழியா 10 எபிசோடும் படிச்சு முடிச்சாச்சு. எபிசோட் படிக்கும் போது என் புருஷனை டீ போட சொன்னாங்க. இன்னும் கிச்சன்ல டீ பவுடர் தேடிட்டு இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். சரி சரி, நான் போய் அவரை பாக்குறேன். திரும்பவும் உங்களை இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியில சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட். பாப்பா, டீ ரெடியா?